ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 23rd August ஃப்ரைடேவோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட் வியூ அண்ட் தென் நாளைக்கோட ப்ரீ மார்க்கெட்டில் உங்களுக்கு கேப் அப் கேப் டவுன் அண்ட் தென் எந்த ட்ரெண்டில் இருக்க போகுது அண்ட் தென் ஓவரால் என்ன மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம ஆல்ரெடி புதன்கிழமை மார்க்கெட் வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, கேப் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 28,850 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, கேப் அப் ஆகிட்டு உங்களுக்கு மார்க்கெட் அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப் ஓப்பனிங்க. ஸோ ஓப்பன் ஆகிட்டு நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 கேண்டில்ஸ்லேயே. ஸோ அந்த ஹை ஃபில் ஆகிட்டு உங்களுக்கு அஸ் யூஸ்வல் சைட் ரேஸ் தான். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு 4-5 டேஸாக ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் ஒரு ட்ரெண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த டேவோட ஹை அண்ட் லோ அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ அதே தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. ஸோ வேறு எதுவும் கிடையாது. அண்ட் தென் ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, லாஸ்ட்டு 4 டேஸாக உங்களுக்கு மார்க்கெட் ஒரு ஸ்லைட் அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு லோவை பிரேக் பண்ணி உங்களுக்கு பிரேக் டவுன் வைக்கணும். நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் 1, 2, 3 அப்படின்ட்டு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்மோஸ்ட் வேலிட் இல்லை தான். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை வச்சு தான் இது டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த லோ பிரேக் ஆகுது அப்படின்னா 24,780 கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா, இங்கே ஆரஞ்ச் ஜோன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே ரிவர்சல் எடுக்கலாம். ஸோ அதையும் பிரேக் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இதை நம்ம வச்சுக்கலாம். தென் செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் 24,580 வரைக்கும் நீங்கள் செகண்ட் டார்கெட் வச்சுருக்கலாம். ஸோ இது டவுன் சைட். ஓகேங்களா. ஸோ அப் சைட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த டாட்டட் ட்ரெண்ட் லைன் ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா 24,900லேருந்து 950. ஸோ அது வரைக்கும் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்விங்கோட ஹை பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் பை சைடு இருக்கலாம். ஸோ இதுதான் பையபோ லெவல் 24,835. இதுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கேண்டில் நாளைக்கு வர்ற பட்சத்தில் நீங்கள் லாங் சைட் போகலாம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் இன்னைக்கோட ஹை அண்ட் தென் அதுவும் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த டாட்டட் லைன். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த லெவல். ஸோ உங்களுக்கு பை அபோவ் அப்படின்னா 24,835க்கு மேலே உங்களுக்கு பிரேக் அவுட் கேண்டில் வர்ற பட்சத்தில் தான் பை. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் இன்றைக்கோட ஹை அண்ட் தென் செகண்ட் டார்கெட் வித் அந்த டாட்டட் ட்ரெண்ட் லைன் அண்ட் தென் தேர்ட் டார்கெட்டாக 24,950 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் டவுன் சைடு அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கோட லோ பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த ஆரஞ்சு 2 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லெவல் எதுக்காக ஆரஞ்சு லைனில் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல அகைன் பையர்ஸ் டாமினேட் பண்ணி உங்களுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் இந்த டார்கெட் கொடுக்கும். செல் டார்கெட் 24,653. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு கேப் அப் ஆகுமா, கேப் டவுன் ஆகுமா, ஃப்ளாட் ஓப்பனிங்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட்டு 3 o'clock அப்புறமும் கூட ஒரு சின்ன நெகட்டிவிட்டி தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கான கேண்டில் டே ஹைலேருந்து உங்களுக்கு ஃபுல் சைட்வேஸ் தான் உங்களுக்கு நடந்திருக்கு. அண்ட் தென் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் டவுன் சைடு வர்றது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை கிளியராக சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஸோ பை என்ட்ரி செல் என்ட்ரி மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ கேண்டில் பர்ஃபெக்டாக க்ளோஸ் வைக்கணும். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி. ஸோ இது ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இது நேற்று நம்ம ப்ரீ மார்க்கெட்டுக்காக செட் பண்ணது. ஸோ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக கேப் அப் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இந்த டபுள் பாட்டம் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு இந்த டாட்டர் லைன் சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு இதை ஃபில் பண்ணிவிட்டு ரிவர்சல் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேப் அப் ஆகிட்டு உங்களுக்கு செகண்ட் டார்கெட் வரைக்கும் போகலான்னு சொல்லியிருந்தோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் மட்டும்தான் மிஸ் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் செகண்ட் டார்கெட் வரைக்கும் உங்களுக்கு ஹிட் ஆகிருச்சு. ஓகேங்களா. அண்ட் தென் இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் டாட்டர் லைன் கிராஸ் ஓவர் ஆகிற டைமிங்க்கு நம்ம சொல்லியிருந்தோம் 1 மணிக்கு கரெக்டாக அந்த ப்ரைஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக உங்களுக்கு 1 மணிக்கு அந்த ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம வித் டைமிங்கில் எந்த ப்ரைஸ் போகும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன்
ரெண்டுமே கரெக்டாக ட்ரா பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் டைமை எந்த டைமுக்குள்ளே அந்த ரேஞ்ச் வரப்போகுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் தென் பேங்க் நிஃப்டியில் ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு 15 டேஸாக எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ தான் டபுள் பாட்டம் சொல்லியிருந்தோம். அண்ட் தென் பிரேக் அவுட் லெவல், இது ஆக்சுவலாக பர்ஃபெக்ட் பிரேக் அவுட் கிடையாது, பட் பர்ஃபெக்ட் பிரேக் அவுட் வந்து நடக்க போகுது. ஸோ நம்ம டார்கெட் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படிங்கும்போது 51,600 அரௌண்ட். ஸோ அது வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் உங்களால் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண முடியும். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்கெட் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் இதை கொடுக்கும், செகண்ட் டார்கெட் இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் வியூவில் ஓகேங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு 51,600 லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ அது நாளைக்கே நடக்காது. நம்ம மண்டே ஆர் டியூஸ்டே தான் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். நாளைக்கான ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் கேப் அப், கேப் டவுன், ஸோ எதுவும் சொல்ல முடியல. ஆக்சுவலாக வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங்கில் இந்த க்ரீன் லைன் வந்து என்னென்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் லெவல் தான். ஸோ இந்த லெவல் வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது அந்த லெவலில். ஸோ செல்லும் பண்ண முடியாது அந்த லெவலில். ஸோ செல் பண்ணால் அப்படின்னா கூட இன்றைக்கோட லோ தான் ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அண்ட் தென் ரிவர்சலுக்காக இந்த ஜோன் இருக்குது, ஆரஞ்ச் ஜோன். ஸோ இந்த ஜோனில் நீங்கள் பையிங்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அகைன் இந்த ஜோனில் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த க்ரீன் லைன் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் தென் இல்லை இந்த ரிவர்சல் ஜோனுக்கு வரல, அண்ட் தென் இந்த பாதியிலேயே வந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பை என்ட்ரி இன்றைக்கோட ஹைக்கு மேலே தான் பை என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீன் லைன் அண்ட் தென் ஒயிட் ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள். ஸோ இது சேர்த்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்ட்ராங் பை தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் தென் செகண்ட் டார்கெட் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது டவுன் ட்ரெண்ட், அந்த டவுன் ட்ரெண்டும் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு லைனில் இருந்தால் உங்களுக்கு ரிவர்சல் ஆகும், மேலே தான் போகும். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் தென் செகண்ட் டார்கெட் சொல்லியிருந்தோம். அண்ட் தென் இல்லை உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்காக கீழே வரல அப்படிங்கிற பட்சத்தில் டே ஹை பிரேக் அவுட் பண்ணும். இன்றைக்கோட டே ஹை க்ரீன் லைன் அண்ட் தென் ட்ரெண்ட் லைன் சேர்த்து பிரேக் அவுட் பண்ணும் அந்த கேண்டில். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் 15 மினிட்ஸில். ஸோ அது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் வரைக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் தென் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ஃபுல் லெவல்ஸை ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த லெவல்ஸை நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது உங்கள் சார்ட்ஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே பையர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, செல்லர்ஸ் இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ செல் சைடு அப்படின்னா உங்களுக்கு செல் என்ட்ரி இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு கீழே தான் செல் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட். ஸோ அது நாளைக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அது மண்டேவோட செஷனாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நாளைக்கு வந்து ஆரஞ்சு ஜோனுக்கு வர்ற பட்சத்தில் ஸோ அது வந்து மண்டேவோட செஷனில் செல் என்ட்ரி வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலாம். ஸோ நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு லைன் வந்துச்சுன்னா பை பண்ணலாம், டே ஹை பிரேக் அவுட் பண்ணிச்சுனாலும் பை பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் சொல்லிவிடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.